இப்போ மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம். தாய் கிழவின்னு உடனே சொல்லிடாதீங்க. எவ்வளோ அருமையான ஒரு கௌரவமான வார்த்தை. சரி இருக்கட்டும், தப்பில்லை. இப்போ ட்ரெண்டிங்காக அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களோட செயல் தான் பேசும், நாங்கள் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற நிலை இருக்கும். அப்போ புலித்தோல் பொருத்திய பசுவா, பசுத்தோல் பொருத்திய புலியான்னு பாருங்களேன். இப்படி ரெட்டை வேடங்கள் என்ன வேணா நடக்கட்டும், நம்மளோட கௌரவத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது மிக விரைவில். அருமையான ஜோதிட குறிப்புகள், நட்சத்திரங்களினுடைய அடையாளங்கள், கிரகங்களினுடைய வரலாறு, ஜோதிட விளக்கங்களுடன் உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் மிக விரைவில் வரப்போகிறது. இன்னைக்கு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இரவு 7:25 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். ஷஷ்டி திதி காலை 3:43 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் இன்னைக்கு நாள் முழுதும் சப்தமி திதி, சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் பிற்பகல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே. சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள். நீங்கள் புஸ்தகத்தை வச்சுருக்கிறத பார்த்தா ஏதோ நாலேஜ் ஷேரிங் படிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கே. ஆமாங்க, அந்த படிப்பின் அதிபதி சரஸ்வதி தேவியை நோக்கி தான் இன்றைக்கி நாளினுடைய பரிகாரம். இந்த சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சிக்திக் பௌத்துமே சதாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும், நாலேஜ் ஷேரிங், படிப்பு தானம், கல்வி தானம், வித்யா தானம், அறிவு தானம், நமக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை, நம்ம படித்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம். இன்னைக்கு கல்வி தானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பரிகாரமாக சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்குங்கிறத சொல்ல முடியும். நம்ம அன்புக்குரிய நேயர்கள், நேசத்திற்குரிய நேயர்கள், பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது சதயம் புரட்டாதியில் இருந்தால், சார் சந்திராஷ்டமமா சார், கலக்கி விட்டீங்களே, இன்றைக்கி எங்களை தூக்கி விட்டுட்டீங்களே ரிங்கில். நான் விடலைங்க, சந்திரன் இன்றைக்கி உங்களை ரிங்கில் ஏற்றிருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது சார் கணக்கு தப்பாயிடுமா, நினப்பு தப்பாயிடுமா, வரவு செலவு தப்பாயிடுமா, திக்குமா திணறுமா, செதறுமா, சிக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடிய நம்ம நேயர்கள் பாருங்களேன். இன்றைக்கி வெண்மை நிறம், என்ன நிறம்? வெண்மை நிறம் அல்லது மஞ்சள் நிறம், இந்த 2 நிறத்துலையும் நீங்கள் வஸ்திரம் போட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆடையாகட்டும், நீங்கள் பயன்படுத்துகிற பொருளாகட்டும் இந்த நிறத்தில் இருந்தது அப்படின்னா, இந்த சித்ராஷ்டமத்திலேருந்து ஒரு சிறிய ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, ஹஸ்தம் சித்திரைங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம். நம்மளுடைய கவனம் ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இருக்க முடியாது. கவன செதறல் அப்படிங்கிறது இருக்கும். சார் அப்ஸ்டர்ஸ் சார், சார் செகண்ட் அப்ஸ்டர்ஸ் சார், தேர்ட் அப்ஸ்டர்ஸ் சார். இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய பயன்பாடு இல்லாமல் போக வேண்டிய தருணங்கள். ஏடிஎம்மில் வித்ட்ராலுக்கு போனாலும் தடையாகும். சார் என்ன சார் தடையாகுமா சார்? கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும். நமக்கு எதிர்த்து பேசினாலே பிடிக்காது. பாருங்களேன், இன்றைக்கி நமக்குன்னு பார்த்து கொஞ்சம் பற்றிக்கிட்டு வர மாதிரியே சில பேர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, எதிர்த்து சொல்லுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க. மிகப்பெரிய மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு.
இந்த கவனம் வரமாட்டேங்குது, கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது, ஒரு 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 முடிவு வர முடியலை அப்படிங்கிற நிலைப்பாடு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசம், புராணம், வரலாற்று சுவடுகள், வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே என்று சொல்லும் அளவிற்கு இன்னைக்கு நாள் இருக்குன்னா பாருங்களேன். நிறைய மங்குனி அமைச்சர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அமைச்சரை கடந்து வந்தால் பரவாயில்ல சார், மணிக்கு ஒரு மங்குனி அமைச்சரை தாண்ட வேண்டியதால இருக்குது. இவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போயிடுது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பஞ்சாயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. இந்த புருஷன் முன்னாடி பஞ்சாயத்துக்கு மட்டும் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது. நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். இன்றைக்கும் நம்ம நண்பர்கள் வீட்டில், நம்ம உறவுகள் வீட்டில், ஏன் நம்ம வீட்டில் ஒரு ராமாயணமோ ஒரு மகாபாரத கதையோ போய்கிட்டு தான் இருக்கும். அதாங்க கணவன் மனைவி சண்டை, ஒரு அண்ணன் தம்பி சண்டை, ஒரு பங்காளி சண்டை, ஒரு சொத்து சண்டை, சொத்து பிரச்சனை, ஒரு ஒரு நிம்மதி இல்லாத நிலை அப்படிங்கிறது இருக்குது சார். அதே மாதிரி வனவாசமா சிறைவாசமா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கும். பெத்த பிள்ளைகள்கிட்ட சண்டை போட வேண்டிய நிலை வரும்னு ராமாயணம் அன்னைக்கே சொல்லிச்சே. ராமர் அந்த லவகுசா கிட்ட சண்டை போடுறதுக்காக நிற்கிறாரே அப்படின்னு இதிகாசங்களையும் புராணங்களையும் உதாரணம் பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். கௌரவம் சற்று பார்க்கப்படும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், ஹல்லோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு கேள்வி கேட்க வேண்டிய தருணங்கள், சந்தோஷமயமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இன்னைக்கு பிராண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூட பார்க்கலாம். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். நீங்கள் உங்கள் குருவை மிஞ்சி போய் நின்று காரியங்கள் செய்வதற்கான ஒரு தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், தாய் பாசத்தில் நீங்கள் உங்களை மிஞ்ச முடியாதுன்னா பார்த்துக்கங்களேன். தாய் கிழவின்னு உடனே சொல்லிடாதீங்க. எவ்வளோ அருமையான ஒரு கௌரவமான வார்த்தை. சரி இருக்கட்டும், தப்பில்லை. இப்போ ட்ரெண்டிங்காக அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. தாய் பாசம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போக வேண்டிய தருணம். தாய் பாசம் ட்ரெண்டிங்கு மிதுன ராசி. அடடா, டைட்டில் கார்ட்லேயே போடலாம் போல இருக்கு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சி இந்த கிட்டத்தில் தான், இந்த பக்கத்தில் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது சார். ஒரு புதிய நபர் ஒருத்தரை சந்திக்க போகிறேனே, மாலை நேரத்தில் ஒரு புது அறிமுகம், ஒரு புது சந்திப்பு, ஒரு புது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். ப்ளசண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் விரயங்கள் தொடர்ந்து காணப்படும். சார் யூ மீன் அவுட் கோயிங் சார்? ஆமாம் சார், செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? கடகராசி நேர்களே, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட வீச்சு தான், பேச்சே கிடையாது. மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு எங்களோட செயல் தான் பேசும். நாங்கள் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற நிலை இருக்கும். அதே மாதிரி விரயங்கள், ஆன்லைனில் ஆர்டர் போடுறது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்னும் ரேப்பிடோ இதெல்லாம் புக் பண்ணும்போது கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். நீங்கள் தான் எப்போ அடுத்தவங்களை வெயிட் பண்ண வைப்பீங்க. உங்களே ஒருத்தவங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பாங்கன்னா பாருங்களேன். யூ மீன் தில்லாலங்கடி அப்படின்னு? ஆமாங்க, நீங்களே தில்லாலங்கடி தான். இன்னொரு தில்லாலங்கடியை நீங்கள் சந்திக்கிறப்ப ஊசிக்கு ஊசி எதிர்மனம் பாயுமாங்கிற கேள்வி தானே கடகராசினியர்கள் மனசில் இருக்கும். தில்லாலங்கடியான நாளாக இருக்குன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, மணி ஃப்ளோ தான் சார். அட்வான்ஸா சார்? ஒரு ஆர்டர் கேட்டேன் சார், ஒரு மேட்ரை சைன் பண்ணிட்டோம், பேசி முடிச்சிட்டோம், கேட்டை தாண்டி வந்துருமா? பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தருமா? மணி பண வித்ட்ராவல்ஸ் சந்தோஷம் தருமா? அப்படின்னா உறுதியாக சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, உறவுகள்கிட்டையும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரி, எலிக்கு எலியாகவும் புலிக்கு புலியாகவும் பாசத்துக்கு பசுவாகவும் இருக்க வேண்டிய சிம்மராசி நேயர்களே, பாசத்துக்கு பசுவாக இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். எப்பவும் நீங்கள் புலி தான், ஆனால் இன்னைக்கு பாசத்தை கண்டு பதுங்கி அஞ்சி ஒதுங்கும் புலியாக, பாசத்துக்கு பதுங்கி அஞ்சி ஒதுங்கும் பசுவாக இருக்க வேண்டிய அமைப்பு. அப்போ புலித்தோல் பொருத்திய பசுவா, பசுத்தோல் பொருத்திய புலியான்னு பாருங்களேன். இப்படி ரெட்டை வேடங்கள், ரெட்டை குணங்கள், ரெட்டை தன்மைகள் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அர்த்தம்னா, மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறதும், நண்பர்கள், சிநேகிதர்களுக்கு பாசத்துக்கான பசுவாக இருக்கிறதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாக சிம்மராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். 1000 நிலவேவா, 1000 நிலவேவா. என்னது, நிலா வரும்போதே 1000 வருதே. 100 வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் 1000 வந்தால் நல்லா இருக்குமேன்னா
இன்னைக்கு 1000க்கு மேலே வரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கன்னிராசி நேயர்களே 1000ல் ஒருவன் அப்படின்னா பாருங்களேன், 1000ல் ஒருத்தி அம்மா நீ இப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஒருவன்னு தான் சொல்லணுமா, ஒருத்தின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு. கணவன் மனைவி உறவு இடையே நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து ஆறுதல் சொல்வதும், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம், நட்பிற்கு அனைத்தையும் கொடுப்போம்னு நட்பின் இலக்கணமா இன்னைக்கு தெரிய வேண்டிய தருணம். துரியோதனன் கர்ணனினுடைய நட்பு எத்தனை சிறப்புக்குரியதோ, கிருஷ்ணர் குசேலரினுடைய நட்பு எத்தனை சிறப்புக்குரியதோ, கிருஷ்ணன் அர்ஜுனரின் மீது கொண்ட பாசம் எத்தனை சிறப்புக்குரியதோ அத்தனை சிறப்புங்கிறது உங்களை வந்தடையும். அப்ப எலி ஏன் காரணத்தோட ஓடிச்சு, அது உதாரணத்தோட தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்ற நிலை கன்னிராசினியர்களுக்காக இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் 1000 நிலவே வா 1000 நிலவே வா 1000 1000மா இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். 1000ல் ஒருவன் 1000ல் ஒருத்தின்னு இன்னைக்கு கன்னிராசி நேர்களை வர்ணிச்சிடலாம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் லேட்டு உங்கள் ராசி பலன் பார்க்க கூட எனக்கு டைம் கிடையாது, லேட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆன் த கோலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பரபரன்னு பறக்கணும், காக்கா பரபர, கோழி பரபர, கொக்கு பரபர அப்படின்னு பறப்புக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குதான், நானும் அக்கௌண்ட்டில் இருக்க கேஷும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு. வித்ட்ராவல்ஸ் இன்னைக்கு பாருங்கள், கூகுள் பே எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாம் ஆகும், ஸ்கேன் ஆகாது, சர்வர் டவுன் அப்படிங்கிறது இருக்கும். சார் சந்திரன் எனக்கு பின்னாடி இருந்தால் சர்வர் டவுனா சார்? ஆமாங்க, சந்திரனே டவுனாக தான் இருக்கார். அப்போ நிறைய சர்வர் டவுன் ஆக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்ல முடியும். கை கால் அசதி, கால் வலிக்குது, கழுத்து பகுதி வலிக்குது, அட போங்கப்பா, கரெக்டாக அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரமாக பார்த்து தான் டொங் டொங்குன்னு பெல் அடிக்கிறீங்க. நானே தான் போய் பார்க்கணுமா, நானே தான் போய் செய்யணுமா, நானே தான் எல்லாம் வாங்கணுமா, பின்தூங்கி முன்னெழ வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு தான் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பொறுப்பு குட்டியாக வலம் வர வேண்டிய அமைப்பு. ஐயோ ஜார்ஜ் குட்டி இல்லை, அவர் கேரளாவில் இருக்கிறவர். இது பொறுப்பு குட்டியா, பொறுப்புள்ள பிள்ளையா, நீங்கள் பொறுப்புள்ள பையனா பொறுப்புள்ள பொண்ணா, அப்போ பார்த்துக்கங்களேன். அப்போ பொறுப்பு எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்தூங்கி முன்னெழுந்து நிறைய விஷயங்களை ஏற்பாடு செய்து அடுத்தவர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்து, இந்த படுத்த படுக்கையை கூட நானே தான் மடித்து வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி, அடுத்தவர்களுடைய படுக்கையும் நாமளே மடித்து வைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களோட வேலையும் நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு தான் செய்கிற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்கே, 24 ஹவர்ஸ் பத்துலையே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஃபார்முலா தான், டெம்பரவரியாக ஒரு கூட்டணி. சார் கொஞ்சம் அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் வாய்க்கா தகராறு, ஒரு வம்பு தகராறு, ஒரு வாய் தகராறு, எப்படி ஒத்துக்கிறது? காரியம் நடக்கணுமே விருச்சிகராசி நேயர்களே. காரியம் பெருசா, வீரியம் பெருசா, ரோசம் பெருசா, கௌரவம் பெருசான்னா காரியம்தான் பெருசு. டபார்னு சரணடைஞ்சிருங்க. காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு இருந்தாலே போதுமானது. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. ரோசம் பார்க்க வேணாம், கௌரவம் பார்க்க வேணாம். பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு, தகராறு எதுக்கு? சில உறவுகளை, சில நட்புகளை, சில தேவைகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு ஒரு டெம்பரவரி கூட்டணியை வச்சுப்போம். இது கொள்கைக்கான கூட்டணி அல்ல, சந்தர்ப்பத்துக்கான கூட்டணியாக இருந்துக்கிறது நல்லது. சுச்சுவேஷனலிஸ்டாக வர வேண்டிய தருணம். சார் என்ன சார் சுச்சுவேஷனலிஸ்ட்? அதாங்க, சுச்சுவேஷனை பார்த்து டக்குன்னு மாறிக்கிறது. உங்களால் மட்டும்தான் இன்றைக்கி அந்த மாதிரி மாற முடியும், பாக்கி இருக்க ராசியாலெல்லாம் மாற முடியாது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் மினிட் டிசிஷன், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓடு முடியா அதை எடுக்கணுமா, இதை எடுக்கணுமா, அச்சோ வந்துடுறேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ கொஞ்சம் போயிட்டு வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏட்டு இப்போவே லேட்டு அப்படின்னு, இந்த அயன் பண்ண ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் வரல, இந்த ஆர்டர் கொடுத்தேன் வரல, இதை பற்றி பேசியிருந்தேன் வரல, வாகனத்தை நிறுத்துவதற்கான இடம் கிடைக்கல அப்படின்னு சுற்றி வர வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, ஈவன் வீலரே இல்லாட்டி கூட பரவாயில்ல, எங்கே நம்மளை பார்க் செய்கிறது, எங்கே நம்ம உட்காடுறது, எங்கே நம்ம நிறுத்துறது, எந்த இடத்த நம்ம பிடிக்கிறது அப்படின்னு, இந்த இடத்த பிடிக்கிறதுல இப்படி ஒரு போட்டியா அப்படின்னு, இடம் விட்டு இடம், இந்த இடத்துல துண்டு போட்டு வைக்கிறது, இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறது, முடியாதுன்னு நகர்ந்து உட்கார்றது, கொஞ்சம் யாருக்கிட்டையாவது இடம் கேட்குறது, இந்த சேரில் நாங்கள் உட்காந்துக்கிட்டோமா, இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கிட்டோமா, அது ஒரு காஃபி ஷாப்பாக இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், ஈவன் வீட்டில் கூட இடம் பிடிக்க வேண்டிய நிலைங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் இடம் பிடிக்க முடியுமாங்கிறத சொன்ன ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போது இடம் விட்டு இடம், இடத்துக்கான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், இடத்துக்கு முன்னாடி போய் இடம் போட்டு வைக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடிய டென்ஷனுக்கோ, பரபரப்புக்கோ, லாஸ்ட் மினிட் சப்மிஷனுக்கோ, லாஸ்ட் மினிட் ரஷ்ஷுக்கோ
பரபரப்புங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு குறையாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்ன வேணால் நடக்கட்டும், நம்மளோட கௌரவத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. யங் புல் ட்ரைஸ் டு மெஸ் வித் ஓல்டு புல் அப்படின்னு. ஏன் நம்ம அனுபவம் என்ன, நம்ம அறிவு என்ன, நம்ம திறமை என்ன, நம்ம புத்திசாலித்தனம் என்ன, நம்ம கெட்டிக்காரத்தனம் என்ன 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 அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். நான் திண்ணையை பிடிச்சி நடந்தப்போ இவன்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான், இன்றைக்கி இவங்கிட்டலாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு மரியாதையை காப்பாற்றிக்கணும்ல, கொஞ்சம் கௌரவத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த கௌரவம் மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்கே உரித்தானதாக இருக்கும். இன்றைக்கி நாள் பொழுதில் மருந்து மாத்திரை மல்லிகை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி க்யூவை பார்த்தாலே ஒரு அதிருப்தி இருக்கும். என்ன பெரிய டிஜிட்டலைசேஷன் அது இதுங்கிறீங்க, இன்னும் க்யூவில் நிற்கிற மாதிரியே எல்லாம் வருது, இந்த க்யூவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோபதாபம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதோ, ஃபோனில் க்யூக்காக காத்திருக்கிறதோ, ஒரு கால் சென்டர் கஸ்டமர் கேருக்காக காத்திருக்க வேண்டிய நிலையோ, ஒரு ஒரு என்கொயரிக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிறது தான். பொங்கிட்டிங்கன்னா கீழே வலிஞ்சு விழுந்துருவீங்க, காலில் இடிச்சுப்பீங்க, கையில் மோதிப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன கீறல் விழுந்துடும். சார் யூ மீன் மரப்பொருளில் மோதிப்பனா, இரும்பு பொருளில் மோதிப்பனா, தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் தவறாகும். எங்கேயாவது இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள், நசுக்கப்பட வேண்டிய நிலை. சார் ஐ எம் கார்னர்டு சார், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் என்னை நெருக்கிட்டாங்க, என்னை நசுக்கிட்டாங்க, என்னை கசக்கிட்டாங்க, என்னை புழிஞ்சிட்டாங்க அப்படின்னு வேர்த்து விறுவிறுத்து அப்செட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். சந்திரனே இன்னைக்கு அப்செட் ஆகி தான் நிற்கிறாரு. பத்தாவதுக்கு உங்கள் ராகுல இருக்கார், ராகு உங்கள் ராசியிலே இருக்கார், ராகு பகவான் வேற உங்களை அப்செட் ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாம் சார் நேரத்துக்கு உணவுங்கிறது முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி பாருங்கள் பழைய சட்னியவே எடுத்து வைக்கிறாங்க, இன்றைக்கி பாருங்கள் பழைய குழம்பே எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய ஐட்டத்தை நவுத்துங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மெக்கானிசம் வேறு பெரிய அளவுக்கு இருக்குது, இந்த வாஷிங் மிஷின் சத்தம் வேறு பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு. சத்தம் போடாதே, இந்த டம்முங்கிறது டொம்முங்கிறது எதுக்கு இப்படி கத்துறீங்க, கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்னு. இந்த வாய்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. இன்றைக்கி கொஞ்சம் பம்மி தான் இருந்தாகணும். கொஞ்சம் ஓடி ஒளிஞ்சு, இந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது அப்படின்னு. சார் அப்படியா சார், கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்களா சார், இந்த நக்கீல இருக்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் இன்றைக்கி கடந்து வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். யாராவது பாட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா கவனமாக இருங்க, காப்பி அடித்து செஞ்சிடாதீங்க, மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும். குற்றத்துக்கு எந்த அளவுக்கு பொருளை குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு மீதிக்கு பணத்தை கொடுங்கன்னு தர்மி மாதிரி கேட்டு வாங்கிடணும். முதல்ல இந்த பால்காரன் பரமசிவத்து கடனை அடைச்சே தீரணுங்கிற நிலை தான். ஒரு விதத்தில் தர்மி மாதிரி புலம்பி தான் ஆகணும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் இந்த சனி வேற வக்ரகதி அடைய போகிறாருன்னு சொல்கிறாங்களே, அந்த வீடியோலாம் இன்றைக்கி வந்துருமா, நான் பார்த்துடலாமா, ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு தவிப்பும் ஏக்கமும் ஜாஸ்தி இருக்கும். என்ன சின்சியாரிட்டி, நான் சின்சியர் குட்டியாக இருக்கீங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆன் டைமாக எல்லா விஷயமும் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வேகமாக ஸ்பீடில் பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லி செய்ய வேண்டிய தருணங்கள். மல்டி டாஸ்கிங் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல புரிதல் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தூங்காத விழிகள் 2 உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது இயல் இசை நாடகம் என்ன டைட்டான டேவாக இருந்தாலும் உங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. பழைய கடன்களை அடைக்கிறதும், அதற்கான தவணைகளை சரியான முறையில் பதில் சொல்லி கொண்டு போகிறதும், நல்ல திட்டமிடுதல், நல்ல பொறுத்து நிறுத்து காரியங்கள் செய்கிறதும், கவன சிதைவு இல்லாத அளவுக்கு இருக்கிறதும், மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி இருக்க அனைவருக்கும் மீனராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கும். ரொம்ப ஸ்டபர்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வரட்டு பிடிவாதம், முரட்டு பிடிவாதம், கௌரவம் பெரிதென பார்க்க வேண்டிய நாளாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங், நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகச்சரியானதாக இருக்கும். பின்னாடி வரதை முன்னாடியே யூகிச்சு அதற்கு தகுந்த அளவுக்கு முடிவுகள் எடுக்க வேண்டிய அமைப்புங்கிறது பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி இருக்கிறவங்களுக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பெரிய அளவுக்கு இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.